ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை, 2 வரமிளகாய், சின்ன வெங்காயம் 10 பல், வெள்ளைப்பூண்டு 5-6, ஒரு பச்சை மிளகாய், நல்லா பழுத்த தக்காளி பழம் 1, கொத்தமல்லி தழை. இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் லைட்டாக ஹீட் ஆனதும் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். இப்போது அதில் கடுகும் சீரகமும் போட்டுக்கலாம். கடுகும் சீரகமும் பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பச்சை மிளகாயும் பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ லைட்டாக பெருங்காயத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி வதங்கி வரட்டும். இப்போ நம்ம மஞ்சத்தூளும் சாம்பார் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக தான் போடுறேன். சாம்பார் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ இங்கே வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 3/4 டம்ளர் அரிசியும் 1/4 டம்ளர் துவரம்பருப்பும் எடுத்திருக்கேன். ஸோ நான் இங்கே வந்து 1.25 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் அரிசியும் பருப்பையும் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி கொதிக்குது. நம்ம அரிசியும் பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருக்குது. ஸோ நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டேஸ்ட் பார்க்கும்போது உப்பு ஒரு துளி கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம இப்போது கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது இங்கே கீ ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கும்னா தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கீ பிடிக்கும், ஸோ நான் கீ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வெயிட் வச்சுக்கலாம். வெயிட் வச்சுட்டு ஒரு 2-3 விசில் மட்டும் விட்டுக்குங்க. விசில் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். விசில் இறங்கிருச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நல்லா சூடான அரிசி பருப்பு சாதம் ரெடி. Thanks for watching this video. Please subscribe to our channel and follow us.